எபிகாமியா நிறுவனத்தின் இணை நிறுவனர் இளம் வயதிலேயே மாரடைப்பால் உலகை விட்டு பிரிந்திருக்கிறார். இளம் தொழில் முனைவோருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய அவரின் தொழில் பயணம் எப்படியானது? இந்த பகுதியில் பார்க்கலாம். தினமும் வீட்டில் பாலை காய்ச்சி தயிர் உரை ஊற்றுவது நம் குடும்பங்களில் வழக்கம். இதை கூட நீங்கள் செய்ய வேண்டாம், உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்க்கிறோம் என தொடங்கப்பட்ட நிறுவனம்தான் எபிகாமியா. இந்த நிறுவனத்தை தொடங்கி வெற்றிக்கு அச்சாணியாக இருந்த அதன் இணை நிறுவனர் ரோஹன் மிர்ஷாந்தினி தற்போது நம்முடன் இல்லை. 42 வயதே ஆன ரோஹன் மாரடைப்பு காரணமாக டிசம்பர் 21ஆம் தேதி உயிரிழந்தார். NYU ஸ்டர்ன் மற்றும் தி வார்டன் பள்ளியின் பட்டதாரியான மிர்ஷாந்தினி 2013ஆம் ஆண்டில் ட்ரம்ஸ் ஃபுட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தை தொடங்கினார். அவரது தலைமையின் கீழ் இருந்த ஹோக்கி போக்கி ஐஸ்கிரீமில் இருந்து உருவானதுதான் எபிகாமியா. 30 நகரங்களில் 20,000க்கும் மேற்பட்ட சில்லறை டச் பாயிண்டுகளோடு தழை தொங்கி நிற்கும் இந்நிறுவனம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் வர்த்தகத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் ரோஹன் மிர்ஷாந்தினி இளம் வயதில் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சக ஊழியர்களுக்கு. அவர் விட்டுச் சென்ற பணியை அந்நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி அங்குர் கோயல் மற்றும் இணை நிறுவனர் உதய் தாக்கர் ஆகியோர் தொடரவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக மும்பையில் வர்த்தக பள்ளி ஒன்றில் பேசிய மிர்ஷாந்தினி, இந்தியாவின் FMCG துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் போதிய அளவில் இல்லை என வருந்தினார். எபிகாமியா நிறுவனத்தின் வருவாயை 250 கோடி ரூபாயாக உயர்த்துவதே இலக்கு எனவும் குறிப்பிட்டிருந்தார். ரோஹன் மிர்ஷாந்தினியின் வலிமை மிகு கனவை நிறைவேற்றுவார்களா தற்போது தொடர இருக்கும் நிர்வாகிகள்? பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.